சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்த ஒரு அழைப்பை குறித்து தான் நாம் இங்கே படிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. தெய்வ ஜனமே, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு கேள்வி எழும்பும் போது, தெய்வ பிள்ளையே, இளைப்பாறுதலை தருகிறேன் என்று குறிப்பிடுகிறாரே, அந்த இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை எவ்விதமானது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் போது அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். கடந்த வாரத்திலே நாம் இதே வசனத்தை சிந்தித்த வேளையிலே நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்திலே பூமிக்குரிய எவ்வளவு நன்மைகளை பெற்றிருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பொருட்டாகவே காணப்படாது. பரலோக தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களை முதன்மையான ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள செய்வது என்னவென்றால், தம்மோடு தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத விதத்தில் தம்மை பின்பற்றுகிறவர்களை தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பரலோக பிதாவாகிய தேவன் தம்மோடு ஜனங்களை ஐக்கியப்படுத்தும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாகவும் அந்த பாவ மன்னிப்பு ஏற்படுகிறபடியினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவான ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போய் நீங்கள் இந்த பூமியிலே எதை பெற்றிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மெய்யான ஆசீர்வாதமாக அமைந்திருக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் கடந்த வாரத்திலே சில கேரக்டரை எடுத்து படித்தோம். ஒரு உதாரணமாக சாலோமோனுடைய வாழ்க்கையை எடுத்து படித்தோம். அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே நன்றாக இருந்தது. ஆனால் போக போக அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது என்றால், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் பூமிக்குரிய சகல காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பார்வையிலேயும் அவருடைய வாழ்க்கை பிரியமானதாக காணப்படவில்லை. அவரே கூட தன்னுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து ஜீவியத்தின் முடிவிலே சாட்சி கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், மாயை 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 எல்லாம் மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று தன்னுடைய ஜீவியத்திலே பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் பெற்றிருந்த சாலோமோன் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் கற்றுக்கொண்டோம் கடந்த வாரத்திலே, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு மனிதன் இழந்து போய் எதை இந்த பூமியிலே பெற்றிருந்தாலும் அது அவனுக்கு மெய்யான திருப்தியையோ பரலோக சமாதானத்தையோ நிரந்தரமான மகிழ்ச்சியையோ கொடுக்கக்கூடியதாய் இராது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவேதான் நாம் யாரை குறித்து படித்தோம் என்றால், கடந்த வாரத்திலே எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து படித்தோம். தெய்வ பிள்ளையே, அவர்கள் எகிப்திலே காணப்பட்டார்கள். 430 வருடங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைத்தது, அவர்களுக்கு புசிக்கக்கூடிய ஆகாரங்கள் கிடைத்தது, இறைச்சி கிடைத்தது. ஆனால் அவர்கள் சந்தோஷமாக அங்கே வாழ முடியவில்லை. காரணம் என்னவென்றால், தவறான
ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அந்த பார்வோனுடைய அடிமைத்தனம் ஜனங்களை மகிழ்ச்சியோடு எகிப்திலே வாழ வைக்கக்கூடியதாக இருக்கவில்லை. மிகுந்த பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெகுவான சுமைகளை சுமக்கக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள். கடினமாக வேலையை செய்யக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள். அடிமைத்தனத்திலே காணப்பட்ட ஜனங்களுடைய கண்ணீரின் பெருமூச்சும் கூக்குரலின் சத்தமும் பரலோக தேவனை எட்டினது. தேவனும் அவர்களை உணர்வடைய செய்து பின்பு என்ன செய்தார் என்றால், அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக விரும்பினார். ஆகவே தேவன் என்ன செய்தார்? தம்முடைய தாசர்களாகிய மோசேயையும் ஆரோனையும் எகிப்திற்குள் அனுப்பினார். அவர்கள் மூலமாக அநேக அற்புதங்களை தேவன் நடப்பித்தார். தேவனுடைய நோக்கம் என்ன? எகிப்திலே காணப்பட்ட தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதிலே முதன்மையாக எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார்? தம்மோடு ஐக்கியப்படுகிற ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லாமல் அவர்கள் என்ன புசித்தாலும் குடித்தாலும் அவர்கள் எதை பெற்றிருந்தாலும் அது அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையோ நிரந்தரமான திருப்தியையோ நிரந்தரமான சந்தோஷத்தையோ கொடுக்காது. அப்படியே தானே அவர்கள் எகிப்திலே ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடவில்லை. அவர்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். தேவனும் தம்முடைய பகுதியிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை ஜனங்களுடைய நன்மைக்காக நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்போடு நாம் தொடர்பு படுத்தி படிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நாம் முற்காலங்களிலே எதற்கு அடிமைப்பட்டு காணப்பட்டோம் என்றால், பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு காணப்பட்டோம். பிசாசின் கிரியைகளினாலே கட்டப்பட்டவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இந்த பொதுவான அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்ட வேளையிலே நாம் என்ன செய்தோம் என்றால், நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து தேவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய முதல் ஆசீர்வாதத்தை அடைய பண்ணுவார் என்று நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தோம். அப்படி நாம் விசுவாசம் வைத்தபடியினால் ரட்சிப்படைந்தோம், தேவனோடு ஐக்கியப்பட்டோம். இனி பாவமோ சாபமோ நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையாக இல்லை என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரே, அந்த புதிய உடன்படிக்கைக்குட்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அடைந்தோம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தெய்வ பிள்ளையே, தேவனோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். அது எதனால் உண்டாகிறது? நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ ஜனமே, நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அடைய வேண்டுமானால், அதாவது முதன்மையான ஆசீர்வாதமாகிய தேவனோடு ஐக்கியப்படுகிற ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டுமானால், அதற்கு நம்முடைய ஜீவியத்திலே தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு தேவன் மேல் விசுவாசம் வைத்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது நாமும் நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய ஜீவியத்திலே எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ ஜனமே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நாம் தேவனோடு ஐக்கியப்படும்படியாக, இன்னும் பிற ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மிடத்தில் முதன்மையாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் விசுவாசம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தெய்வ ஜனமே, தேவன் எப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்த அடுத்த ஒரு கருத்தை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது கற்றுக்கொண்டோம்,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார்? பரலோக தேவனோடு ஜீவியத்தை என்ன செய்கிறார்? ஐக்கியப்படுத்துகிறார். பின்பு என்ன செய்கிறார்? சுகம் பலன் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அடுத்த ஒரு கருத்தை நாம் சிந்திப்போம். எப்படிப்பட்டவர்களை தேவன் மென்மேலும் ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, வேத புஸ்தகத்தை தியானித்த வேளையிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், தேவனை யார் நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து ஆராதனை செய்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47 48 வசனங்களை படித்து பார்ப்பீர்கள் என்றால், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு தவறை குறித்து அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு போயிற்று என்று கர்த்தர் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார்? சகலமும் பரிபூர்ணமாக காணப்படும்படியாக, மனமகிழ்ச்சியோடு வாழும்படியாக, களிப்போடு ஜீவிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஜனங்கள் செய்கிற தவறு என்ன? கர்த்தரை அவர்கள் சேவியாமற் போகிறார்கள். எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான நிலை பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார்? மனிதன் என்ன செய்கிறான்? தேவன் என்ன செய்கிறார்? சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? ஒரு குறைவும் இல்லாமல் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆராதனை செய்யும் போதுதான் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்படுகிறார். ஆனால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் கர்த்தரை சேவியாமற் போனார்கள். அவர்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் போனார்கள். அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் போனார்கள். அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் போனார்கள். ஆகவே விபரீதமாக என்ன நடந்தது? சகலமும் குறைவுபட்டு போயிற்று என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இதிலிருந்து தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடாக அறிந்து கொள்ள வைக்கிற சத்தியம் என்ன? யாரெல்லாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொண்டு மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே சம்பூர்ணமாக காணப்படும்படியாக, மனமகிழ்ச்சியோடு ஜீவிக்கும்படியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சேவிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதியையும் கனத்தையும் மகிமையும் தேவனுக்கே செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, நீங்கள் மோசேயும் ஆரோனையும் தேவன் எகிப்திற்குள்ளாக வழிநடத்தி கொண்டு போன வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன நோக்கத்தோடு மீட்டு ரட்சிப்பதாக அவர்களை கொண்டு பார்வோனிடத்திலே செய்தி அறிவிக்கிறார் என்றால், என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அதற்காக என் ஜனங்களை விடுவிப்பாயாக என்கிற செய்தியை தான் மோசேயின் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் தேவன் பார்வோனுக்கு எடுத்துரைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் நம்மை ரட்சித்த நோக்கம் என்ன? தேவன் நம்மை மீட்ட நோக்கம் என்ன? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்மை ஆசீர்வதிக்க தான் தேவன் நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொண்டு அதிலே சம்பூர்ணம் உள்ளவர்களாக மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால், தேவன் நம்மை என்ன நோக்கத்தோடு மீட்டு ரட்சித்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மை என்ன நோக்கத்தோடு மீட்டு ரட்சித்தார்? நாம் பரலோக பரிசுத்த தேவனை ஆராதனை செய்யும்படியாக, அவரை சேவிக்கும்படியாக, அவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாக தான் நம்மை மீட்டு ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் மோசேயோடு என்ன சொல்லி அனுப்புகிறார் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் நோக்கம். தேவனுடைய நோக்கம் என்ன? தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நோக்கத்தை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், எவ்விதமான பயங்கரமான கொடுமைக்குள்ளாக அவர்கள் சிக்குண்டு காணப்பட்டார்கள் என்பதை நினைக்காமல் போய்விட்டார்கள். அவர்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். தெய்வ ஜனமே, அவர்களை தேவன் மோசையின் மூலமாக வழி நடத்தி கொண்டே வருகிறார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேதனையோடு எகிப்திற்குள்ளாக ஜீவித்து வந்த ஜனங்கள் தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் நினைத்து தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனை துதிக்காமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் அவர்களோ முறுமுறுக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். வாசியுங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். தெய்வ பிள்ளையை இஸ்ரவேல் புத்திரர் அழ ஆரம்பித்தார்கள். இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று கேள்வி கேட்டார்கள். நாங்கள் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூடுகளையும் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். பாருங்கள், அவர்கள் எவ்வளவாய் துயரத்தில் காணப்பட்டார்கள், கொடுமையான பயங்கரத்திற்குள் காணப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நினைக்காமல் எதை நினைக்க ஆரம்பித்தார்கள்? இறைச்சியை நினைக்க ஆரம்பித்தார்கள். தாங்கள் சாப்பிட்ட வெள்ளை பூண்டுகளையும் வெங்காயங்களையும் வெள்ளரிக்காய்களையும் மச்சங்களையும் நினைக்க ஆரம்பித்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை துதித்து, தேவனுக்கு சேவை செய்து ஆராதனை செய்ய மறந்து போனார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய ஜீவியம் எவ்விதமாக காணப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்பொழுது எங்களுடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவன் கொடுத்த மன்னா எப்படிப்பட்டது? தூதர்களுடைய உணவாக காணப்பட்டது. தேவன் கொடுத்த மன்னா எப்படிப்பட்டது? அவர்களுடைய சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய ஆகாரமாக காணப்பட்டது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்கிற அனுபவத்தோடு காணப்படுவதற்கு ஏதுவாக தேவன் கொடுத்த தூதர்களின் ஆகாரமாக காணப்பட்டது. ஆனால் அதை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் அழ ஆரம்பித்தார்கள். அதனால் தேவன் என்ன செய்தார்? கோபம் கொள்ள ஆரம்பித்தார். தம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்க, அவர்களோ தேவனை குறித்து நினைக்காமல், அவர்களோ எகிப்திலே பெற்றுக்கொண்ட ஆகாரத்தை நினைத்து அழக்கூடியவர்களாக மாறினார்கள். தெய்வ ஜனமே, ஆகவேதான் தேவன் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், தாம் கோபமடையாமல் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், முழு இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்த வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, நீங்கள் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த பரிதாபகரமான நிலை ஒரு நாளும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வரப்போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இதை எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் சிந்திக்காதவர்களாக காணப்பட்டார்கள். எகிப்திலே அடிமைப்பட்டு காணப்பட்டிருந்த நிலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு ஒருபோதும் வரப்போவதில்லை என்பதை அவர்கள் சிந்திக்காதவர்களாக இருந்தார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அறிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பரிதாபகரமான நிலை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாளும் வரப்போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு
தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற ஜீவியம் எப்படிப்பட்டது என்பதை அறியாதவர்களாய் இருந்தீர்கள். வெறும் புசிப்பும் குடிப்பும் தான் ஜீவியம் என்பதாக வாழ்ந்தவர்களாக, மண்ணுக்குரியவர்களாக தான் வாழ்ந்து வந்தீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறபடியினால் சில கஷ்டங்கள் வரலாம், சில துன்பங்கள் வரலாம். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் பாவ சாபங்களிலே அடிமைப்பட்டு ஜீவித்த நாட்களிலே உண்டாயிருந்த பரிதாபகரமான நிலை ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வரப்போவதில்லை. கொஞ்ச காலம் கஷ்டங்கள் பாடுகள் காணப்படலாம். ஆனால் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் எல்லாம் தற்காலிகமானதாக தான் இருக்கும். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். பரலோக பாக்கியத்தை இழந்து போகாதவர்களாக காணப்படுவீர்கள். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாரே, அந்த நீடித்த நாட்கள் திருப்தி அடைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை இழந்து போகாதவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இதையெல்லாம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் சிந்திக்கவில்லை. தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராக தங்களை வழிநடத்துகிறார் என்பதை சிந்திக்காமல், அவர்களோ தேவனை ஆராதிக்காமல், தேவனை துதிக்காமல், மகிமைப்படுத்தாமல் அவர்கள் அழுதார்கள். தவறான காரியங்களை நினைத்து அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தெய்வ ஜனமே, ஒரு நாளும் நரகத்தின் கோர பிடியிலிருந்து தேவன் உங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அது ஒரு பெரிய அற்புதம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அதற்காக நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பலரும் என்ன செய்கிறார்கள்? முன்பு இருந்த நிலையை மறந்து விடுகிறார்கள். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் காணப்பட்டார்கள். முன்பு எகிப்திற்குள் காணப்பட்ட பரிதாபகரமான நிலையை எல்லாம் மறந்து விட்டார்கள். நீங்கள் அப்படி காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரே கஷ்டம் என்று சொல்லி புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நரகத்தின் கோர பிடியிலே காணப்படும் போது எவ்விதமான பரிதாபகரமான நிலைக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினால் வருகிற கஷ்டங்கள் அது தற்காலிகமானவை. ஆனால் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள்? அவிசுவாசிகளை போல காணப்பட்டார்கள். மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் கூட குறைத்து போடுவதற்கு ஏதுவாக அழுது முறுமுறுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக உங்களை பார்க்கிற அநேகர் உங்களிடத்தில் அவிசுவாசத்தை பார்க்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் உங்களிடத்தில் விசுவாச வார்த்தைகளை பார்க்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் ஆராதனை செய்து தேவனை நன்றியோடு துதிக்கக்கூடிய ஜீவியத்தை தான் உங்களிலே காண வேண்டும். நீங்களும் அவிசுவாசிகளாக மாறி மற்றவர்களையும் அவிசுவாசத்திற்குள் தள்ளுகிறவர்களாக ஒரு நாளும் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விஷயத்திலே தான் தேவன் யாரை விரும்பினார் என்றால் தாவீதை விரும்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, ஏனென்றால் தாவீதனுடைய வாழ்க்கை எவ்விதமாக முன்னேற்றம் அடையக்கூடியதாக காணப்பட்டது என்றால், தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கும் விதத்தில் தாவீது என்ன செய்தார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையை மறைவான குற்றங்கள் இராதபடி, தன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் இராதபடி தேவனிடத்திலிருந்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கையை எவ்விதமாக முன்னெடுத்து கொண்டு சென்றார் தாவீது என்பதை குறித்து படிக்கும் போது அவர் சங்கீதங்களை எழுதக்கூடியவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நல்ல குணாதிசயங்களை தியானித்து பாடி ஆராதனை செய்து மகிழக்கூடியவராக அவருடைய ஜீவியம் இருந்தது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு தாவீதை போல உங்களால் தேவனுடைய நல்ல குணாதிசயங்களை சிந்தித்து தியானித்து ஒரு சங்கீதம் எழுத முடிகிறதா? ஆராய்ந்து பாருங்கள். அப்படியானால்
இன்றைக்கும் தாவீது எழுதின சங்கீதங்கள் அநேகரை பலப்படுத்தக்கூடியதாகவும் தேவனுடைய நல்ல குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. ஆகவேதான் நாம் சங்கீத பகுதிகளை ஆராதனை வேளையிலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நன்றியுள்ள இருதயத்தோடு யார் தம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஆகவேதான் தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று. ஏனென்றால் தேவன் எதிர்பார்த்த ஆராதனை தாவீதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகி இருந்தது. தேவன் எதிர்பார்த்த சுத்திகரிப்பு தாவீதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகி இருந்தது. தாவீது விதமாக ஜெபித்தார், தேவனே உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன் என்று. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களால் சொல்ல முடியுமா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆராதனை செய்கிறவர்களாக நன்றியுள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் காணப்படுகிறோம் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? அல்லது பாவத்திலும் நரக பிடியிலும் அடிமைப்பட்டு சில பூமிக்குரிய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களை கண்டு அவர்களை போல வாழ முடியவில்லையே என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி மண்ணுக்குரியவர்களாகவே தேவனை நோக்கி அழுது தவறான காரியங்களை நினைத்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட அழுகையையும் அப்படிப்பட்ட முறுமுறுப்பையும் தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. தம்முடைய ஜனங்கள் தம்மை ஆராதனை செய்ய வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், மென்மேலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து விரும்புகிற காரியமாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, பலவிதமான போராட்டங்கள் தாவீதுக்கு வந்தது, பலவிதமான துன்பங்கள் தாவீதுக்கு வந்தது. ஆனால் தாவீது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் இல்லை, தேவன் விரும்பத்தகாத விதத்தில் அழுது கொண்டும் இருக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே சீமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவீதை தூஷித்தான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். சீமேயி என்கிற மனுஷன் யாரை தூஷித்தான்? தாவீதை தூஷித்தான் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த சீமேயி என்ன செய்தான்? தாவீதிற்கு விரோதமாக மண்ணை வாரி இறைத்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கூட தாவீது கலங்கவே இல்லை. அந்த சீமைக்கு விரோதமாக தீங்கு செய்யவும் முயலவில்லை என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவேதான் தேவன் தாவீதை குறித்து குறிப்பிடும் போது எனக்கு பிரியமானவன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, தேவனுக்காக நீங்கள் வாழும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது அநேகர் உங்களுக்கு விரோதமாக மண்ணை வாரி தூற்றலாம், அநேகர் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், தூஷிக்கலாம், மண்ணை வாரி தூற்றலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனையே உங்களுடைய கண்கள் நோக்கி பார்க்கக்கூடியதாக தேவனையே மகிமைப்படுத்தி ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சொல்லுவார், எனக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். தேவனை யார் நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லா சூழ்நிலைகளிலேயும் மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால்தான் சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதினான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று குறிப்பிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலே முதலாவது ஆராதனை எங்கே நடைபெற்றது என்பதை குறித்து படிக்கும் போது, ஆதாமும் ஏவாளும் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். யார் யார்? ஆபேல், காயின். இதிலே காயின் ஆபேலை என்ன செய்து விட்டான்? கொலை செய்து விட்டான். பின்பு ஏவாள் என்ன செய்கிறாள் என்றால் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். அந்த மகனுடைய பெயர் என்ன? சேத்து. பின்பு சேத்திற்கு ஒரு மகன் பிறக்கிறான். இந்த சேத்தின் மூலமாக சந்ததி உருவான வேளையிலே தான் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்களாம்? தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம். வாசித்து பாருங்கள் ஒரு வசனத்தை. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்ப ஆராதனை முதலாவது எங்கே நடைபெற்றிருக்கிறது என்றால் ஆபேலுடைய இடத்திலே கர்த்தர் சேத்தை கொண்டு வந்து சேத்தின் மூலமாக சந்ததியை பெருக செய்த வேளையிலே ஜனங்கள் கர்த்தரை துதித்து
ஆராதித்து தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரு பக்கம் பாவத்திலே வாழ்கிற ஜனங்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் தேவனை துதிப்பதற்கென்றும் ஆராதிப்பதற்கென்றும் உண்மையுள்ள நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்றும் விசுவாசிகளின் கூட்டத்தையும் பெருக செய்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவன் செய்கிற மகத்துவமான காரியம். ஒரு பக்கம் ஜனங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் கட்டுகளுக்குள்ளும் அடிமைப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். தவறான காரியங்களை நினைத்து அழிகிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இன்னொரு பகுதியிலே தேவன் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து வாழ்கிற ஜனங்களை பெருக செய்து தம்மை தொழுது கொள்ளும்படியாக, நன்றியுள்ள இருதயத்தோடு தம்மை ஆராதிக்கும்படியாக ஜனங்களை உருவாக்கக்கூடியவராய் இருப்பார். அப்படி தேவன் தம்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களையும் உருவாக்கி இருக்கிற தயவுக்காக நீங்கள் தேவனையே கண்டு நன்றி கூற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மக்கள் ஒன்றாக கூடி தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று படிக்கிறோம். ஒரு பக்கத்திலே மக்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு ஐக்கியமில்லாத ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்திலே தேவன் அதிசயங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். தம்மோடு ஐக்கியப்படும்படியாகவும் தம் மீது விசுவாசம் வைத்து வாழும்படியாகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதனை செய்து மென்மேலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களோடு வாழும்படியாகவும் கர்த்தர் ஜனங்களை உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ ஜனங்களே, தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து ஜீவிப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது நாம் எவ்விதமாக தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து படிக்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று படிக்கிறோம். பிதாவின் விருப்பம் என்ன? தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதை தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இதை யாரிடத்துல பேசினது? இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயினிடத்திலே பேசுகிறார். அப்படியானால் உண்மையாக தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அதை தான் சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து விளக்கி காட்டுகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? ஹோலி வொர்ஷிப்பர்ஸ், பரிசுத்தமாக ஆராதிப்பவர்கள். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாக ஜீவித்து தேவனை ஆராதிக்கிறவர்கள். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் சமாரியா ஸ்திரீயினிடத்துல கர்த்தர் பேசினார். உண்மையாக தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட காலம் வரும் என்று கர்த்தர் சொன்னார். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை தேவன் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன? பரிசுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஹோலி வொர்ஷிப்பர்ஸ், பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதைதான் தேவன் எந்த வார்த்தைகளை வைத்து விளக்குகிறார் என்றால், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் என்கிற 2 வார்த்தைகளை வைத்து விளக்குகிறார். தெய்வ ஜனமே, ஒரு மனிதன் பரிசுத்த பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், ஆராதிக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவனாக இருந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கென்று அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வேறு பிரித்தார். ஆகவே தேவனுடைய மனதை அறிந்து தேவ ஜனங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய சிந்தனைகளை அறிந்து தேவ ஜனங்கள் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் தேவன்
கோபமடையக்கூடியவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாயிருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலேயும் கூட உங்களுக்கு முன்பாக தேவனை உண்மையாகவே தொழுது கொள்கிறவர்களை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதிப்பார் என்பதை சில வசனங்கள் மூலமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய வீட்டிலே காணப்பட்ட காரியதரிசியினுடைய பெயர் என்ன? எலியாசர். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் ஒரு வேலையை கொடுக்கிறார். யாரிடத்துல? எலியாசர் இடத்துல ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை? தன்னுடைய மகனாகிய ஈசாக்கிற்கு பெண் பார்க்க வேண்டும் என்கிற பொறுப்பை யாரிடத்திலே கொடுக்கிறார்? எலியாசர் இடத்திலே கொடுக்கிறார். அப்பொழுது எலியாசர் என்ன செய்கிறார் என்றால், நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஜபத்தோடு அவர் கடந்து செல்கிறார். தேவன் எலியாசாரனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரா, வாய்க்க பண்ணவில்லையா? வாய்க்க பண்ணினார். காரிய சித்தியோ கர்த்தரால் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் எலியாசருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். தெய்வ ஜனமே, அந்த வேளையிலே எலியாசர் என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? வாசியுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. நல்லா படிங்க. அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. இப்பொழுது 48ஆம் வசனத்திற்கு வாருங்கள். 48ஆம் வசனத்தை படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று குறிப்பிடுகிறார். 52ஆம் வசனத்தையும் கூட படியுங்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபொழுது தரை மட்டும் குனிந்து. பாருங்கள், முதலாவது தலையை குனிந்து என்று படித்தோம். இப்பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆராதனை செய்கிறவர்கள் அடைகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நேர் வழியாக நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். யார் உண்மையாக தேவனை தொழுது கொள்கிறார்களோ, யார் உண்மையாகவே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களை தேவன் நேர் வழியாக நடத்துவார். அவர்களுடைய காரியங்கள் கர்த்தரால் வாய்க்கும். அவர்கள் சாட்சி பகருவார்கள். காரிய சித்தி கர்த்தரால் வாய்த்தது, கர்த்தர் தங்களை நேர் வழியாக நடத்தினார் என்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் தேவனை துதித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேர்வழியாக நடத்த விரும்பினார். ஆனால் அவர்கள் தவறான காரியங்களை நினைத்து அழுதார்கள், தவறான காரியங்களை நினைத்து முறுமுறுத்தார்கள். ஆகவே எத்தனை வருடங்கள் கர்த்தர் வனாந்திரத்துல போட்டு அவங்கள மனம் திரும்ப வைக்கும்படியாக வழி நடத்தினார். 40 வருடங்கள். எத்தனை நாளிலே கடக்க வேண்டிய பாதை? 11 நாட்களிலே கடக்க வேண்டிய பாதையை எத்தனை வருடங்கள்ல கடந்தார்கள்? 40 வருடங்களிலே கடந்தார்கள். நேர் வழியாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி இருப்பார். ஆனால் தேவனை துதிக்காதபடியினாலே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாதபடியினாலே, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக தங்களுடைய ஜீவியத்தை தேவனை நோக்கி பார்க்காமல் போனபடியினாலே, எகிப்தின் காரியங்களை, தவறான காரியங்களை நினைத்து அழுது முறுமுறுத்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினபடியினாலே 11 நாட்களிலே கடக்க வேண்டிய பாதையை நாட்களிலே கடக்க வேண்டிய பிரயாணம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கோபம் அடைந்து எத்தனை வருடங்கள் ஆக்கினார்? 40 வருடங்கள் ஆக்கினார். தெய்வ ஜனமே, தேவன் உங்களை நேர் வழியிலே நடத்த வேண்டுமா?
தேவனை துதிப்பீர்களாக. தேவனை துதிக்கிறவர்களை, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை, தேவனை ஆராதிக்கிறவர்களை தான் தேவன் நேர் வழியிலே நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். தேவனை குறித்து சிந்திக்காமல், தேவனை நோக்கி பார்க்காதவர்கள், தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள், அவர்களை தேவனால் நேர் வழியிலே நடத்த முடியாது. ஆகவே முதலாவது கர்த்தர் தம்மை ஆராதிக்கிறவர்களை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்றால் நேர் வழியிலே நடத்தி ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். அப்ப தேவன் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கும் போது நீங்கள் அவர் மேல் கண் வைக்காமல், அவரை துதிக்காமல், அவரை மகிமைப்படுத்தாமல், பழைய பாவ வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை நினைத்து அழுகிறவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை ஒரு நாளும் நேர் வழியிலே நடத்த முடியாது. தெய்வ ஜனமே, இந்த வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தாவே, இடைவிடாமல் காலையிலும் மாலையிலும் இரவிலும் ஓய்வில்லாமல் இயேசுவே நீர் பரிசுத்தர், பரலோக பிதாவாகிய தேவனே நீர் பரிசுத்தர் என்று துதித்து நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். கர்த்தாவே, எங்களை நீர் நேர் வழியிலே நடத்தும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி ஜெபிப்பீர்களாக. அப்படி ஆராதனை செய்கிற நீங்கள் சொல்லுவீர்கள், உங்களுடைய ஜீவியத்திலே காரிய சித்தி கர்த்தரால் வாய்த்தது என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசியுங்கள். மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். நல்லா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆதி நிலைமை எவ்விதமாக காணப்பட்டது என்று. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தலை குனிந்து என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இது எப்ப? தெய்வ ஜனமே, எகிப்துல காணப்பட்ட வேளையில தேவனை நோக்கி அழுது, கர்த்தாவே எங்களை அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்கும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மன்றாடின வேளையிலே கர்த்தர் யாரை அனுப்பினார்? மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார். சில அற்புதங்களை எல்லாம் செய்தார். அதையெல்லாம் ஜனங்கள் கண்டு தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் எங்களை சந்திக்கிறார் என்று நினைத்து அவர்கள் தேவன் தங்களை சந்தித்ததை நினைத்து தலைகுனிந்து என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். அப்படி ஆராதனை செய்தவர்களை தான் தேவன் என்ன செய்தார்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். கானான் தேசத்திலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கேட்பார்களாம். கேட்கும் போது பெற்றோர் என்ன சொல்ல வேண்டுமாம்? பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்ல வேண்டுமாம்? தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் எங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார் என்று சாட்சி கொடுக்க வேண்டுமாம். பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அதற்காக தான் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. சங்கார தூதன் எங்களுடைய பவனங்களை எல்லாம் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பாதுகாத்தார். எதற்காக? கானான் தேசத்தில் இருக்கும் போது பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம், தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாதுகாத்தார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அவ்விதமான நோக்கத்தோடு தான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தவில்லை. ஆகவேதான் அவர்கள் 40 வருடங்கள் வனாந்திர பிரயாணத்திலே காணப்பட்டார்கள். நேர் வழியிலே கர்த்தர் அவர்களை வழிநடத்த முடியவில்லை. அவர்களை மனம் திரும்ப வைப்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. தெய்வ ஜனமே, அப்படியானால் தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? கர்த்தர் தங்களை சந்தித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார்.
தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படியே விசுவாசித்து தேவனை தொழுது கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் நாளடைவிலே பின்மாற்றத்திற்குள்ளானார்கள். அவிசுவாசிகளை போல காணப்பட்டார்கள். இந்த காலை வேளையிலேயும் தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவனை ஆராதிப்பதினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளையே, நீங்கள் விசுவாச வீரர்களாக காணப்படுவீர்கள். தேவன் உங்களை நேர் வழியிலே நடத்துகிறவராய் இருப்பார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார். எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முந்தின வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் என்று படிக்கிறோம். அப்ப கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்பார்களாம், எதற்காக தேவனை இவ்விதமாக ஆராதனை செய்கிறீர்கள் என்று. அப்பொழுது பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா, எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த நாட்களிலே தேவன் எங்களுடைய வீடுகளை எல்லாம் என்ன செய்தார்? தப்புவிக்க பண்ணினார். எதனால்? பஸ்கா பலியினால். அதை நினைத்து நாங்கள் தேவனை என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? மகனே மகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு ரட்சித்திருக்கிறார். எதற்காக? நரக அழிவிலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். நம்முடைய பவனங்களை தப்புவித்திருக்கிறார். எதற்காக? பரலோக தேவனோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். பரலோக தேவன் மேல் விசுவாசம் வைத்து வாழும்படியாக செய்திருக்கிறார். எதற்காக? மகனே மகளே, நீ தேவனை துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் நாம் செய்கிற ஆராதனையின் கருத்து என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த கருத்தை அறிந்து தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்கள் உள்ளத்திற்குள் வாசமாயிருந்து ஆசீர்வதிப்பார். உங்களை பலப்படுத்துவார், சம்பூர்ணமடைய செய்வார், உங்களை மனமகிழ்ச்சியோடு வாழ வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் தேவன் அருளுகிற ஆசீர்வாதம் என்ன நோக்கத்தோடு என்பதை அறிந்து ஜீவியாமல் போனால் சகலமும் குறைவுபட தொடங்கும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நிறைவான ஆராதனை செய்கிறாயா? ஆராய்ந்து பாரு. நிறைவான ஆராதனை நன்றியுள்ள இருதயத்தோடு செய்கிறவர்கள் தான் தங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமானதாக பாதுகாத்துக் கொள்வார்கள். ஹோலி வொர்ஷிப்பர்ஸாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே கிதியோனை குறித்து படிக்கிறோம். கிதியோன் தேவனை தொழுது கொண்டார். கிதியோன் தேவனுக்கு ஆராதனை செய்தார். எதற்காக? அவர் அறிந்து கொண்டார், கர்த்தர் தேவனுடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், மீதியானியருடைய கைக்கு தம்முடைய ஜனங்களை தப்புவித்தார் என்பதை கிதியோன் அறிந்து கொண்ட போது என்ன செய்தார்? கிதியோன் தேவனை மறந்து போனாரா? இல்லை, தேவனை நினைத்தார், தேவனை தொழுது கொண்டார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். வாசியுங்கள் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு என்ன செய்கிறார்? கிதியோன் பணிந்து கொண்டு. காரணம், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். எந்த சத்துருக்களானாலும் அவர்களுடைய கரங்களுக்கெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? மீட்டு ரட்சிக்கிறார், தப்புவிக்கிறார், மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்குகிறார், ஜெயம் கொடுக்கிறார், தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்பதை கிதியோன் அறிந்து கொண்ட வேளையிலே கிதியோன் என்ன செய்தார்? தேவனை மறந்து போனாரா? தேவனை நினைக்காமல் ஜீவித்தாரா? இல்லை. கிதியோன் என்ன செய்தார்? தேவனை தொழுது கொள்ளும்படியாக பணிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும்.
அதற்கான காலம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் எங்கள் பவனத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதித்து ஆராதனை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? உங்களுக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருப்பார். உங்களை வெற்றி அடைய பண்ணக்கூடிய தேவனாய் இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பார். உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே வெற்றியை கொடுப்பார். உங்கள் ஜீவியத்தை கர்த்தர் காணும் போது அது பரிசுத்தமானதாய் இருக்கும். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு, ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியானால் உங்களுடைய ஜீவியத்திலே ஜெயத்தை காண வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால், சத்துருடைய வல்லமைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடி ஒரு ஜெய ஜீவியம் செய்ய வேண்டுமானால், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைதான் கிதியோனுடைய ஜீவியத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். பிரைஸ் தி லார்ட். இது எந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டார்? எந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் தேவனுக்கு ஆராதனை செய்தார்? கர்த்தர் என்ன சொன்னார்? ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக சொன்ன வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், தேவன் மேல் விசுவாசம் வைத்து தன்னுடைய ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை பார்க்கிலும் ஆபிரகாம் யாரை நேசித்தார்? தேவனை நேசிக்க கூடியவராய் இருந்தார். தன்னுடைய ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை பார்க்கிலும் ஆபிரகாம் தேவனை நேசிக்க கூடியவராக காணப்பட்டார். ஆகவே அவர் விசுவாசத்தோடு சொன்னார், நானும் என் பிள்ளையாண்டானும் மோரியா மலைக்கு செல்கிறோம், தேவனுக்கு ஆராதனை செய்துவிட்டு நாங்கள் தேவனை தொழுது கொண்டு விட்டு திரும்பி வருகிறோம் என்று தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து அறிவிக்கிறதை நாம் படிக்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். யார் தேவனை தொழுது கொள்கிறார்களோ, தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்களோ, அவர்களை தான் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் நீங்களும் கூட என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவை தேவனுக்கே திரும்ப கொடுக்க எந்த சூழ்நிலையானாலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு சில ஈவுகளை கொடுத்திருக்கலாம். தேவன் ஒருவேளை என் மகனே என் மகளே அதை எனக்கே கொடுப்பாயாக என்று கேட்கும் போது நீங்கள் ஆயத்தத்தோடு இருப்பீர்களானால், நீங்கள் மெய்யாகவே எல்லாரையும் பார்க்கிலும் தேவன் கொடுத்த நன்மைகளை பார்க்கிலும் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒரு நாளும் நஷ்டத்தை காண்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஒரு பக்தன் இவ்விதமாக பாடினார், கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் நஷ்டமடைந்தது இல்லை என்று. ஆபிரகாம் துணிந்தார், நான் எல்லாரை பார்க்கிலும் தேவனை நேசிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கூட தேவன் தமக்கென்று கேட்ட வேளையிலே அதை படைப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார். அப்படி தேவன் கொடுக்கிற ஈவை யார் தேவனுக்கே கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாகவே பரிசுத்தவான்களாய் இருந்து தேவனை அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் தொழுது கொண்டு ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நாம் நிருபத்திலே படிக்கிறோம், புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? உங்களுடைய சரீர அவயவங்களே ஜீவ பலியாக அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து தேவனை தொழுது கொள்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை என்னை தொழுது கொள்ளும்படியாக கடந்து வருவாயாக, அதற்காக நான் கொடுத்த சில நன்மைகளை நீ இழந்து போவதற்கு ஏதுவானாலும் பரவாயில்லை, நீ என்ன செய், ஆராதனை செய்யும்படியாக
இந்த நேரத்தை பயன்படுத்துவாயாக என்று சொல்லும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தாவே, நீர் கொடுத்த நன்மைகள் அல்ல முக்கியம், கொடுத்த நீர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி தேவன் கொடுத்த நன்மைகளை நேசிக்காமல் அதை பார்க்கிலும் தேவனையே நேசிக்கிறவர்களாக இருந்து தேவன் கொடுத்த நன்மைகளை கூட நஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் உண்மையே நேசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தேவனை தொழுது கொள்கிறவர்களாய் இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட உங்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று. உண்மையாக தேவனை தொழுது கொள்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் கொடுத்த ஈவை தேவனுக்கே படைக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அன்னாளுடைய வாழ்க்கையிலேயும் நடந்தது. அன்னாள் என்ன சொன்னாள்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆராதனை செய்தாள். பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து 1 சாமுவேல் 1:28 படிக்கிறோம். அன்னாள் தேவனை தொழுது கொண்டாள். அவளால் எப்படி தொழுது கொள்ள முடிந்தது? உண்மையாக தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவான அன்பு அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவள் தன்னுடைய பொருத்தனைகளிலே உண்மையாய் இருந்தாள். தேவன் கொடுத்ததை தேவனுக்கே கொடுப்பேன் என்று சொன்னாள். கர்த்தர் அவளை மென்மேலும் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ ஜனமே, அப்படியானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். நேர் வழியாக தேவன் உங்களை வழி நடத்த வேண்டுமா? தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களாக. தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஜீவிக்க வேண்டுமா? அந்த விசுவாசத்திலே விருத்தி அடைய வேண்டுமா? தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களாக. தெய்வ ஜனமே, தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி அடைய பண்ண வேண்டுமா? தேவனுக்கு ஆராதனை செய்வீர்களாக. தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவன் கொடுத்ததை தேவனுக்கே படைக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்பொழுது கர்த்தர் மென்மேலும் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பார். உண்மையாகவே நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதை தேவன் உன்னுடைய ஜீவியத்தை கண்டு அறிந்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, மணி 11 ஆயிருச்சு. அடுத்த வாரத்திலே இந்த செய்தியை தொடர்ந்து நாம் கேட்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் எப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? தமக்கு உண்மையோடு ஆராதனை செய்கிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார்? நேர் வழியிலே நடத்தி ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய நாமத்தின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை செய்வதன் கருத்து என்ன என்பதை அறிந்து தேவனை தொழுது கொள்ள வைத்து ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனங்களை வெற்றி அடைய பண்ணி தேவனை ஆராதிக்கும்படியாக செய்கிறார். தேவன் கொடுத்த நன்மைகளை தேவனுக்கே படைக்கும்படியான ஒரு அன்புள்ள இருதயத்தை கொடுத்து ஆராதனை செய்ய வைத்து ஆசீர்வதிக்கிறார். எழும்பி நிற்போமா? கர்த்தாவே, இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மாலே பெற்றுக்கொள்ளும்படியாக உமக்கு உண்மையோடும் ஆவியோடும் ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே எங்கள் ஜீவியத்தை பலிபீடத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஜீவ பலியாக, பழுதற்ற பலியாக, கரை திரையற்றதாக, பரிசுத்தமாக தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்வீர்களா? பரிசுத்த 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 நீர் பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ? என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ? என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ? என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீ
பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை நினைத்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நினைத்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. ஆராதிப்பேன் என் இயேசுவே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. அல்லேலூயா. தம்முடைய ஜனங்கள் யாரெல்லாம் உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்த ஆராதனை செய்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்கிற செய்தியை இந்த காலை வேளையிலே கேட்க பண்ணின தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்டவர்களை நேர் வழியாக தேவன் நடத்துவார் என்கிற சத்தியத்தை அறிய செய்த தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்திலே பலப்படுவார்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்த தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை நினைத்து ஜீவிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்த தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஜெயத்தை கொடுக்கிற தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அப்படிப்பட்டவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த நன்மைகளை தேவனுக்கே கொடுக்க ஆயத்தமாய் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்த தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அப்படியே தேவன் தம்மை ஆராதிக்கிறவர்களை கேட்ட சத்தியத்தின்படியே ஆசீர்வதிக்கும்படியாக மேன்மைப்படுத்தும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீரே. அப்படியே கர்த்தாவே, பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கட்டுகளிலும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மீட்டு ரட்சிப்பதன் நோக்கம் என்ன என்பதை இந்த காலை வேளையிலையும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதம், தேவனே நீர் உம்மோடு ஐக்கியப்படுத்துகிறீர். தொடர்ந்து நீர் எதை உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறீர் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்பதையே நீர் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையிலையும் தேவனே உம்முடைய தூதாக அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை நேர் வழியாக நடத்துகிறவராய் இருக்கிறீர் என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நீர் வெற்றியின் பாதையிலே
நடத்துவீர் என்பதை அறிந்து கொள்ள செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் தேவனே உம்முடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே பலத்தின் மேல் பலன் அடைவார்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே நீர் ஜெயம் சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்படி ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தாவே, நீர் கொடுத்த நன்மைகளை உமக்கே பலிபீடத்தில் வைப்பதற்கு ஏதுவான ஒரு சமர்ப்பணம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். உண்மையாகவே தேவனே, எல்லாவற்றை பார்க்கிலும் உண்மையே நேசித்து ஜீவிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே உம்முடைய ஜனங்கள் தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பழுதற்ற பலியாக பலிபீடத்திலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். நீர் உம்முடைய ஜனங்களை மென்மேலும் ஆசீர்வதியும், சம்பூர்ணமாக ஆசீர்வதியும். குறைவுபட்டு போவதற்கு ஏதுவாக தவறான காரியங்களை நினைத்து அழுகிறவர்களாக அல்ல, குறைவுபட்டு போவதற்கு ஏதுவாக தவறான காரியங்களை நினைத்து தேவனே உமக்கு கோபம் உண்டாவதற்கு ஏதுவாக முறுமுறுத்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படாதபடி நீர் உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. நிறைவுள்ளவர்களாக உம்மை ஆராதித்து ஆசீர்வாதமாக வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறோம். உம்முடைய ஜனங்களை நீர் என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீர் என்கிற அழைப்பை கர்த்தாவே அறிந்து கர்த்தருடைய நாமம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலத்த துருகமாய் இருக்கும். நீதிமான்களோ அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார்கள் என்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நீதிமான்களுடைய கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக எந்நாளும் இரட்சிப்பின் கம்பீர சத்தத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழ தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே, அப்படியே நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆகிய தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்கிற பாக்கியத்தை அடைந்தவர்களாக, விசுவாசத்திலே பலன் கொண்டவர்களாக, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக, பரிசுத்த ஆராதனை செய்கிறவர்களாக, மென்மேலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று குறைவில்லாத ஜீவியம் செய்ய தேவன் தாமே கேட்ட வசனங்களின்படி உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.